ஹாய் தோழர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுவிழா சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சாதாரண படம் கிடையாது. முழுக்க முழுக்க பெரியவர்களுக்கான படம். அதனால 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படத்துல மெச்சூர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரியான படம் கிடையாது. அதனால இந்த மாதிரி படங்கள் பிடிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எப்பவுமே போல படத்தோட கதையை சுவாரஸ்யமா சொல்ல போறோம். வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 4 பேர் ஒரே வீட்ல தங்குறாங்க. ஹீரோயின், அவளோட காதலன், ஹீரோயினோட தங்கச்சி, தங்கச்சியோட நெருங்கிய தோழி. இவங்களோட கூட அந்த வீட்ல பெரியம்மாவும் இருக்காங்க. அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கை தங்கச்சியும் அவளோட தோழியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்கும் தெரியாம நடக்குது அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல அமைதியா இருக்கிற பெரியம்மா வீட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் யாருக்கும் தெரியாம. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உருவாகிற ரகசியங்கள், குழப்பங்கள், எதிர்பாராத ஈர்ப்புகள், உறவுகளுக்குள்ள வர்ற மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து கதைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. படம் முழுக்க பார்த்த பிறகு சொல்லணும்னா, இது வழக்கமான கதை சொல்லும் படம் மாதிரி இல்ல. கதையை விட கதாபாத்திரங்களுக்குள்ள உருவாகிற உறவுகள், அவங்களோட மனநிலை, ஆசைகள், ரகசியங்கள், அதுக்கு பெரியம்மா கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ், இதத்தான் படம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப வித்தியாசமா தோணுச்ச விஷயம் பெரியம்மா கேரக்டர் தான். மற்ற கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிற விதமும், அத மனசுக்குள்ளேயே அனலைஸ் பண்ற விதமும் நிறைய இடத்துல காமெடியா வேலை செய்யுது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. குறிப்பா கிராமத்து லொகேஷன்ஸ், ஃபார்ம் ஹவுஸ் காட்சிகள், இரவு நேர சீன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா எடுத்திருக்காங்க. படம் முழுக்க ஒரு இயல்பான ஃபீல் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பின்னணி இசையும் சில இடங்கள்ல கதைக்கு தேவையான மூட கொடுக்குது. படம் முழுக்க பெரிய விஷயம் எதுவும் நடக்கலன்னாலும் அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தை உருவாக்கி வைக்குது. மொத்தத்துல இந்த படம் கதை, திரைக்கதை, லாஜிக் இதையெல்லாம் விட மெச்சூர் ரிலேஷன்ஷிப் டிராமாவையும் கதாபாத்திரங்களுக்குள்ள உருவாகிற சிக்கல்களையும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பொருத்தமானது கிடையாது. இந்த மாதிரி அடல்ட் டிராமா படங்கள் பாக்குறவங்களுக்கு மட்டும் இந்த படம் செட் ஆகலாம். சரி தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. புதுவிழா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்ததாக எந்த படத்தோட கதையை கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. எப்பவுமே போல உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தோட கதையோட மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பை தோழர்களே.